ப்ரோ கபடி லீக் சீசன் 11 6 வீக் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ 6 வீக் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டாட்ஸ் என்ன, அதாவது டாப் 10 ரைடர்ஸ் யாரு, டாப் 10 டிஃபெண்டர்ஸ் யாரு, எந்தெந்த டீம் டேபிள்ல எங்கெங்க இருக்காங்க, டூ ஆர் டை ரைட் பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுத்திருக்கிறது யாரு, டீம்ஸோட டேக்கிள் பாயிண்ட்ஸ் என்ன, ரைட் பாயிண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டாட்ஸ் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, இந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே வீக் 6 முடிகிற வரைக்குமான ஸ்டாட்ஸ், அதாவது நவம்பர் 30 மேட்சஸ்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டாட்ஸ் அப்படிங்கறதை கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. பட் இதுல நான் சொல்லும் போது பட்னா பைரட்ஸ் பெங்களூரு புல்ஸ் போட்டி இருக்கு இல்லையா, ஸோ நவம்பர் 30 அன்னைக்கு இருந்த மேட்ச் அதோட ஸ்டாட்ஸும் சேர்ந்து தான் ஆட் ஆயிருக்கும். பட் பாயிண்ட்ஸ் டேபிள் அதற்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட்ஸ் டேபிள், நவம்பர் 6 முடிஞ்சதுக்கு அப்புறமா இருந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வீடியோ கொஞ்சம் லேட் ஆனதுனால ஸோ இந்த மாதிரியான சின்ன கன்ஃபியூஷன், அந்த டிஸ்க்ளைமரை மட்டும் கொடுத்துட்டு நான் அப்படியே வீடியோக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் நான் கடைசியிலிருந்து மேலே வரேன். கடைசி 4 பிளேசஸ்ல பெருசாக சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது ஃப்ரம் லாஸ்ட் வீக் டு திஸ் வீக். 12வது இடத்துல பெங்களூரு புல்ஸ் 14 போட்டிகளில் 2 வின்னு 12 லாஸ், எந்த போட்டியும் டை பண்ணல, 16 புள்ளிகளோட டேபிள் கடைசியில் இருக்காங்க. இவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பு ஃபினிஷ்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 11வது இடத்துல பெங்கால் வாரியர்ஸ் 13 போட்டிகளில் 3 வின்னு 8 லாஸ் 2 டை 25 புள்ளிகளோட இருக்காங்க. ஒரு நல்ல ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களாலையும் குவாலிஃபை ஆக முடியாது. அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்ஸுக்கும் எவ்வளோ வின்ஸ் தேவை குவாலிஃபை ஆகிறதுக்கு அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவாகவே போடுறேன். பட் இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் குஜராத் ஜெயண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 14 போட்டிகளில் 4 வின் பண்ணி 9 லாஸ் பண்ணி ஒரு போட்டி டை பண்ணி 26 புள்ளிகளோட டேபிளில் 10th பிளேஸில் இருக்காங்க. ஒரு நல்ல ட்ரை, பட் அவங்களாலையும் பெருசாக எதுவுமே பண்ண முடியல. 9வது இடத்துல தமிழ் தலைவாஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 14 போட்டிகளில் 5 வின்னு, ஒரு போட்டி ஜெயிச்சா அடுத்த போட்டியை தோப்பாங்க. 8 லாஸ், ஒரே ஒரு டை, 33 புள்ளிகளோட இருக்காங்க. அண்ட் தென் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 8வது இடத்துல இருக்காங்க. 14 போட்டிகளில் 7 வின்னு 6 லாஸ் ஒரு டை 41 புள்ளிகளோட. இவங்களை விட 1 பாயிண்ட்ஸ் எடுத்து 7th பிளேஸ்ல இருக்காங்க பட்னா பைரட்ஸ். 7 வின்னு 5 லாஸ் ஒரு டை 42 புள்ளிகளோட இருக்காங்க. அண்ட் பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பெங்களூர் புல்ஸுக்கு எதிராக வின் பண்ணதுனால அவங்க டேபிள்ல 3rd பிளேஸுக்கு மூவ் ஆன் ஆயிட்டாங்க. பட் வீக் 6 முடியும் போது அவங்களோட பிளேஸ் 7th இருக்கு. 6வது இடத்துல தபாங் டெல்லி கேசி 14 போட்டிகள்ல 6 வின்னு 5 லாஸ் அண்ட் கூடவே 3 டை 43 புள்ளிகளோட டேபிள்ல 6th பிளேஸையும். 5வது இடத்துல யூபி யோதாஸ் 14 போட்டிகள்ல 7 வின்னு 6 லாஸ் ஒரு டை 43 புள்ளிகள். 4வது இடத்துல யூ மும்பா 14 போட்டிகள்ல 8 வின்னு 5 லாஸ் ஒரு டை 46 புள்ளிகளோட இருக்காங்க. 3வது இடத்துல புனேரி பல்டன் 15 போட்டிகள்ல 7 வின்னு 5 லாஸ் 3 டை 47 புள்ளிகளோட இருக்காங்க. அண்ட் தென் 2nd பிளேஸ்ல தெலுங்கு டைட்டன்ஸ் இருக்காங்க. 14 போட்டிகள்ல 9 வின்னு 5 லாஸ், எந்த போட்டியும் டை பண்ணல, 48 புள்ளிகளோட இருக்காங்க. 1st பிளேஸ்ல ஹரியானா ஸ்டீலர்ஸ் 15 போட்டிகள், மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும் போது எக்கச்சக்கமான மேட்சஸ் இவங்க தான் அதிகமாக ஆடி இருக்காங்க. 12 வின்னு 3 போட்டிகள் மட்டும் லாஸ், 61 புள்ளிகளோட டேபிள்ல கெத்தா 1st பிளேஸ்ல இருக்காங்க. இன்னும் ஒரு போட்டி டை பண்ணா கூட இவங்களோட பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். இப்போ நான் டாப் 10 ரைடர்ஸ்குள்ள என்ட்ரி ஆகிறேன். நான் கடைசி பிளேஸ்ல இருந்து போறேன். 10வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸை சேர்ந்த பவான் ஷராவத் 9 போட்டிகளில் 92. தலைவனுக்கு மட்டும் இன்ஜுரி ஆகாம கண்டினியூஸா ஆடி இருந்தார் அப்படின்னா டாப்ல இருந்திருப்பாரு. பட் இன்ஜுரி தான், பட் இருந்தாலும் அவர் ஆடாமலே டாப் 10ல இருக்காரு. அண்ட் தென் 9th பிளேஸ்ல விஜய் மாலிக் இருக்காரு. 15 போட்டிகளில் 107 ரைட் புள்ளிகள், ஒரு அன்எக்ஸ்பெக்டடான டாப் 10 நான் சொல்லுவேன். அது இல்லாம குமன் சிங் 14 போட்டிகளில் 108 புள்ளிகள். அண்ட் தென் வினய் ஹரியானா ஸ்டீலர்ஸை சேர்ந்த பிளேயர் 15 போட்டிகளில் 108 ரைட் புள்ளிகள். 6வது இடத்துல நிதின் குமார் இருக்காரு. 13 போட்டிகளில் 112 ரைட் புள்ளிகள் எடுத்திருக்காரு. அந்த டீம்ல ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒரே பிளேயர்னு தாராளமா சொல்லலாம். அண்ட் இது இல்லாம டாப் 5 கூட என்ட்ரி ஆனோம் அப்படின்னா 5வது இடத்துல அயன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்காரு. பட்னா பைரட்ஸை சேர்ந்தவர். 14 போட்டிகளில் 113 ரைட் புள்ளிகள், வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். 4வது இடத்துல அஜித் சவான் யூ மும்பாவை சேர்ந்த பிளேயர். 14 போட்டிகளில் 114 புள்ளிகள், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு கண்டினியூஸா. 3வது பிளேஸ்ல அர்ஜுன் தேஸ்வால் 15 போட்டிகளில் 154 ரைட் புள்ளிகள் எடுத்திருக்காரு. ஒரு தரமான ரைடரு. இன்ஜுரியோட ஆடியுமே டாப் 3ல இருக்காரு அப்படின்னா அது வேற லெவல் தான். 2வது பிளேஸ்ல ஆஷு மாலிக் 14 போட்டிகளில் 159 ரைட் புள்ளிகள். அண்ட் தென் அதே 14 போட்டிகளை ஆடி 181 ரைட் புள்ளிகளை எடுத்து பட்னா பைரட்ஸோட தேவங்க் 1st பிளேஸ்ல
கெத்தா உட்கார்ந்திருக்காரு. இங்க பட்னா பைரட்ஸோட DNA அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த 2 பேரு. தேவங்க் அண்ட் கூடவே நம்மளோட அயன் DNA காம்போ கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தென் டாப் 10 டேக்கிள் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கவங்க, அதாவது டாப் 10 டிஃபெண்டர்ஸ் லிஸ்டுக்குள்ள என்ட்ரி ஆகும். 10வது இடத்துல அன்குஷ் ராத்தி 15 போட்டிகளில் 39 புள்ளிகள். 9வது இடத்துல யோகேஷ் தாகியா 13 போட்டிகளில் 42 புள்ளிகள். இதேஷ் 8th பிளேஸ்ல இருக்காரு, யூபி யோதாஸை சேர்ந்தவர், 14 போட்டிகளில் 43 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 7வது இடத்துல பட்னா பைரட்ஸை சேர்ந்த அன்கிட் ஜக்லான் 14 போட்டிகளில் 44 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 4th பிளேஸ்ல 3 பேர் இருக்காங்க, 3 பேருமே சேம் டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ராகுல் சேத்பல் ஹரியானா ஸ்டிலர்ஸ் 15 போட்டிகளில் 47 டேக்கிள் பாயிண்ட்ஸ். சுமித் சாங்வான் ஃப்ரம் யூபி யோதாஸ் 14 போட்டிகளில் 47 டேக்கிள் பாயிண்ட்ஸ். கௌரவ் காட்ரி புனேரி பல்டன் 15 போட்டிகளில் 47 டேக்கிள் பாயிண்ட்ஸ். ரீசெண்டா அவர் பெருசா ஆடுறது கிடையாது, அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. சப்போஸ் ஒழுங்கா ஆடி இருந்தாருன்னா அவர் டாப்லயுமே இருந்திருப்பாரு. அண்ட் தென் டாப் 3 இருக்கிற 3 பேருமே 50 பாயிண்ட்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்க. 3வது இடத்துல தமிழ் தலைவாசை சேர்ந்த நிதேஷ் குமார் இருக்காரு, 14 போட்டிகளில் 50 டேக்கிள் பாயிண்ட்ஸ். அண்ட் PKL சீசன் 11ல 50 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்த ஃபர்ஸ்ட் பிளேயர், வேற லெவல். அண்ட் தென் 2வது இடத்துல முகமது ரெசா சிஎன்ஏ 15 போட்டிகளில் 51 டேக்கிள் பாயிண்ட்ஸ். பட்னா பைரட்ஸ்க்கு எதிராக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நிதின் ராவல் ஆல்ரவுண்டர் ஃப்ரம் பெங்களூரு புல்ஸ் 15 போட்டிகளில் 52 டேக்கிள் பாயிண்ட்ஸ். அந்த டீம் தேராது, பட் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் தேறிட்டே பயங்கரமா போயிட்டே இருக்கு. இப்போ நான் டீம்ஸோட ரைட் பாயிண்ட்ஸ்க்குள்ள என்ட்ரி ஆகிறேன். குஜராத் ஜெயன்ஸ் தான் கம்மியான ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் 239. 2வது கம்மியான ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிற டீம் 243 தமிழ் தலைவாஸ். 2 டீமுமே ரைடிங்ல ரொம்ப மோசம். பெங்கால் வாரியர்ஸும் கூட தான் இருக்காங்க, 261 ரைட் பாயிண்ட்ஸ். பெங்களூரு புல்ஸ் 264 ரைட் பாயிண்ட்ஸ். பர்தீப் நர்வால், அஜின்கியா பவார், ஜெய் பகவான் டீம் எதுவுமே பண்ணல. தமிழ் தலைவாஸ் சச்சின் எதுவுமே நடக்கல. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 8வது இடத்துல இருக்காங்க, 269 ரைட் பாயிண்ட்ஸ். 7வது இடத்துல யூபி யோதாஸ் 271 ரைட் பாயிண்ட்ஸ். யூ மும்பா 6th பிளேஸ்ல இருக்காங்க, 272 ரைட் பாயிண்ட்ஸ். 5வது இடத்துல புனேரி பல்டன் 275 ரைட் பாயிண்ட்ஸ். 4வது இடத்துல தபாங் டெல்லி கேசி 278 ரைட் பாயிண்ட்ஸ். 3வது இடத்துல தெலுங்கு டைட்டன்ஸ் 292 ரைட் பாயிண்ட்ஸ். இன்ஃபேக்ட் பவன் ஷராவத் இல்லாமலே கடைசி 5 மேட்ச் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ரைடிங்ல கொடுத்துட்டு இருக்காங்க. 2வது இடத்துல ஹரியானா ஸ்டிலர்ஸ் 304 ரைட் பாயிண்ட்ஸ். யங்ஸ்டர்ஸ், யங்கான ரைடர்ஸ், ரொம்ப பெரிய நேம் கொண்ட ரைடர்ஸ் யாருமே இங்க கிடையாது, பட் பர்ஃபார்மன்ஸ் பிச்சுக்கிட்டு வருது. நம்பர் 1 இடத்துலையும் இதே மாதிரி தான் பட்னா பைரட்ஸ் 348 ரைட் பாயிண்ட்ஸ். இந்த டீம்லயும் வெல் நோன், அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளேயர்ஸ் இல்ல, தெரிஞ்ச பிளேயர்ஸ் ஆனா ஜான் குன்லி, சுதாகர்லாம் பிளே பண்ணாமலே இந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் தெரியா இருக்குன்னு தான் சொல்லணும். டீம் டேக்கிள் பாயிண்ட்ஸ்க்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. பெங்கால் வாரியர்ஸ் 127 டேக்கிள் பாயிண்ட்ஸ் தான். 11வது இடத்துல தெலுங்கு டைட்டன்ஸ் 132 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 10வது இடத்துல தபாங் டெல்லி கேசி 141 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 9வது இடத்துல பட்னா பைரட்ஸ் 148 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 8வது இடத்துல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 151 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 7வது இடத்துல யூ மும்பா 152 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 6வது இடத்துல குஜராத் ஜெயன்ஸ் 153 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 5வது இடத்துல யூபி யோதாஸ் 156 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 4வது இடத்துல பெங்களூரு புல்ஸ் 160 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 3வது இடத்துல புனேரி பல்டன் 166 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 2வது இடத்துல தமிழ் தலைவாஸ் 176 டேக்கிள் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஹரியானா ஸ்டிலர்ஸ் 182 டேக்கிள் பாயிண்ட்ஸ். இதுதான் டேக்கிள் பாயிண்ட்ஸ் பத்தின அப்டேட். ஓவராலா பார்க்கும்போது நிறைய டீம்ஸ் நல்லா பண்ணியிருந்தாலும் டேக்கிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் டூ ஆர் டை ரைட் பாயிண்ட்ஸோட லிஸ்ட் நான் போடுறேன். 10th பிளேஸ்ல வந்து ஆகாஷ் இந்தியா அவர் இருக்காரு. அவரை தொடர்ந்து தமிழ் தலைவாஸ்ல இருந்து சச்சின் பேர் மட்டும்தான் இருக்கு, பட் 14 பாயிண்ட் தான் அப்படிங்கிறது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்மளோட வினய் இருக்காரு 32 புள்ளிகளோட. அண்ட் தென் ஆஷிஷ் நர்வால் ஃப்ரம் தெலுங்கு டைட்டன்ஸ் 31. என்னை பொறுத்தவரை ஆஷிஷ் தான் இந்த சீசனோட டிஓடி ஸ்பெஷலிஸ்ட் நான் சொல்றேன். உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வீக் 6 முடியும் போது இருக்கிற ஸ்டாட்ஸ் மட்டும் தான். சோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.